இந்த துறையில் பயிற்சி பெறணும் அப்படின்னு உங்களுக்கு எதனால் தோணுச்சு? இது ஆக்சுவலி 10 இயர்ஸ் பேக் என்னோடய சிஸ்டருக்கு வந்து மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செத்துட்டே வரும். ஆன்டீரியர் ஹார்ன் செல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவளுக்கு வந்தது. இப்போ வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் போனோம். ஆக்சுவலி இதுக்கு என்னென்னா அந்த டிசீஸ் வந்து ரிசர்ச்லேயே இருக்குது, இன்னும் வேர்ல்டு லெவலில் ரூட் காஸ் வந்து ஏன் வருதுன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு மெடிசன் இதுக்கு கிடையாது, சன் ஃபார்மா கம்பெனி மட்டும் வந்து ஒரு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு எடுத்துக்கலாம், அது வந்து கண்ட்ரோல் தான் பண்ணும், க்யூர் பண்ணாது. ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வரும், லிவர் அப்புறம் கிட்னி எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக, அதனால் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய போனோம், ஆயுர்வேதா, கோட்டக்கல், கேரளா அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி தப்பாக ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்தாச்சு. பட் ஒன்றும் பெருசாக இல்லை, அது வந்து வேர்சன் ஆகிட்டே தான் வரும். ஸோ 3-4 இயர்ஸாகவே அவள் ரொம்ப சஃபர் ஆனால் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சிசியூ ஐசியூலெலாம் போயிட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட் வந்து ட்ரிகாஸ்டமி பண்ணிட்டாங்க, வென்டிலேட்டர். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வீட்லேயே வந்துட்டு செட்டப் பண்ணி வென்டிலேட்டர்லாம் வச்சு பார்த்துட்டு அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ட்ரை பண்ணலாம், ஆனால் சைனாக்கு போனால் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா வென்டிலேட்டரில் தான் இருக்காவ, அதனால் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர்கிட்ட நான் போய் கேட்டேன். அந்த மாதிரி அவர் சொன்னார், ஹோல் போட்டுறாங்களா ட்ரிகாஸ்டமி பண்ணும்போது, ஹோல் போடுறதுனால நம்ம எனர்ஜி பாத்வேஸ் வந்து கட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியாது, ஏன்னா யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. அதனால் நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் சிலது இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அந்த மாதிரி சிலதுக்கு பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் சொன்னார், நீங்களும் வந்துட்டு படிங்க, வீக்கெண்ட் கிளாஸ் தான், படிச்சிங்கன்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அவளுக்காக நான் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு நாள் அவள் இல்லை, போயிட்டாவ.